தனி ஒருவரின் சிறு முயற்சி கூட கூட்டு முயற்சிக்கான பெரும் இயக்கமாக மாறும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சமூக நலனுக்காக உருவான மக்கள் இயக்கத்தை பற்றி இப்போது பார்ப்போம். நம்ம தொழில்நுட்பம் வளர வளர கிணறு வெட்டினாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழம் போச்சு. இன்னும் தொழில்நுட்பம் வளரும் போது ஒரு பெரிய ஆழ்துளை கிணறு வெட்டினாங்க, இன்னும் 200 அடி போச்சு. இப்போ பார்த்தா 700 அடி போயிருக்காங்க. நம்ம செய்கிற தவறே அதுதான். தண்ணி இருக்கிற இடத்த தேடி இன்னும் நம்ம ஆழமாக போயிட்டு இருக்குமே தவிர தண்ணி இன்னும் மேலே கொண்டுட்டு வரதுக்கு யாரும் முயற்சி செய்யவே இல்லை. இப்படி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த வினோத்ராஜ் சேஷன். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகேயுள்ள கோந்தை கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான இவர் திருச்சி மாநகரில் புதர் மண்டி போன மாவடி குளத்தை சுத்தப்படுத்த அழைப்பு விடுத்தார். பார்த்தீங்கன்னா முகம் தெரியாதவர்கள் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இதில் கிடையாது, எல்லாமே புதியதானவர்கள் தான். அப்போ அவங்கவுங்களுக்கும் ஒரு ஊடகம்ன்றது தேவைப்பட்டது. அந்த ஊடகம் ஃபேஸ்புக்காகவும் இருக்கலாம், இன்றைக்கி செய்தித்தாளாகவும் இருக்கலாம், தொலைக்காட்சியாகவும் இருக்கலாம். இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் இன்றைக்கி நேரடியாக சேர்த்ததுனால அவங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு போயிருக்கு. இன்றைக்கி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. இவரது அழைப்பை ஏற்று திருச்சியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் திரளானோர் விடுமுறை நாளன்று மாவடி குளத்தில் குவிந்தனர். அங்குள்ள முட்புதர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதை நம்ம ஊர் தண்ணியை எப்படி நம்ம போய் விலை கொடுத்து வாங்குறோங்கிற ஒரு குறைந்தபட்ச உணர்வு கூட இல்லாத அளவில் நம்ம எல்லா கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா பன்னாட்டு கம்பெனிகள் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறத கூட யாரும் இன்னைக்கு உணராமல் இருக்கிறதா ஒரு பெரிய அவமானம், ஒரு அவலமான சூழலில் வினோத்ராஜ் இப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன தீப்பொறியை பற்ற வச்சிருக்காரு. இந்த தீப்பொறி ஒரு காட்டு தீயாக மாறி தமிழகம் முழுக்க எல்லா நீர் ஆதாரங்களும் ஏரி குளங்களும் தூர்வாரப்பட்டால் தமிழகம் ஒரு வற்றாத, பிற மாநிலங்களை அண்டி வாழாத ஒரு சூழல், பிற மாநிலங்களுக்கு போய் நம்ம கையேந்தாத ஒரு சூழலை நாமளே உருவாக்கி கொள்ள முடியும். இக்குளத்தை சுத்தப்படுத்தும் பணிக்கு ஆர்வத்தோடு பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என்றும் இதில் கலந்து கொண்டவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். ஒரு ஆர்வத்தோட வேலை வைக்காங்க. இதை பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது செய்கிறதுனால எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. சின்ன வயசுலேருந்து வந்ததுனால இது அவ்வளோவா எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் களத்தில் இறங்கிட்டேன். நானும் மாஸ்டர் எல்லாம் களத்தில் இறங்கிட்டோம். இது நமக்கு கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக துரிதமாக வேலை முடியும். அதனால் நாங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸு, எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸு, என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் நெக்ஸ்ட் வீக் கூப்பிடலான் இருக்கோம். தன்னலம் பாராமல் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றும் இவர்கள் அனைவருமே சமுதாய சிற்பிகள்தான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லெனினுடன் ஜெய்சங்கர்.